வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே மாவு வச்சு 3 வகையான ரெசிபி தான். இந்த மாவு பச்சரிசியில் பருமாவு அப்படின்னு சொல்லுவாங்க. காயல்பட்டினத்தில் இந்த மாவு இல்லாத வீடே இருக்காது, எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். எல்லாருமே ஆமாம், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நிறைய டிஃபன் செய்ய முடியும் இந்த மாவை வச்சே. நான் இந்த ரெசிபி மஞ்சள் வாடா காயல்பட்டினம் ஃபேமஸ். பீச்சுக்கெலாம் போயிருந்தீங்கன்னா அங்கே இந்த வாடா சாப்பிட்ருக்கலாம். இதுக்கு உள்ள லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். டீட்டெயிலாக வாடா எப்படி செய்யணும்னு சொல்லி, இந்த மாவு எப்படி செய்யணும்னு சொல்லிடலாம். மாவெல்லாம் நல்லா பசைஞ்சு கொஞ்சமாக தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவு 6 மாதம் வரைக்கும்னாலும் கெட்டே போகாது. நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா போதும், வண்டு எதுவுமே வராது. நம்ம வீட்டில் இட்லிக்கோ சப்பாத்திக்கோ மாவு இல்லாத நேரத்தில் நம்ம சட்னி இதை எடுத்து விதவிதமாக சமைச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக புட்டும் அவிச்சிக்கலாம், அதிலே உரப்பு இனிப்பு எல்லாம் போட்டு அவிச்சிக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி வடை தான் சாப்பிட்ருப்பீங்க. இதுக்கு பேர் வாடா. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா தொப்பி சேஃபில் இருக்கும். இதுக்குள்ளே இறால் வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக எப்படி செய்யணும், எந்த பதத்தில் இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்கை கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டனா போதும். இதோட நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க, கறி கஞ்சி, அதை வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அடுத்தது அதே மாவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டீக்கு கூட ஒரு கொலக்கட்டை எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த மாவு ரெடி பண்ணுறேன். இந்த கொலக்கட்டை செய்யும் போது நம்ம இதில் இனிப்பு போட்டுனாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இதில் உரப்பு கொலக்கட்டை அப்படின்னு செய்ய போகிறேன். கொஞ்சம் கோஸு, வெங்காயம், தேங்காய் பூ எல்லாம் போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். அதை இந்த மாவோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூவை ஃப்ரெஷ்ஷாகவும் துருவியும் போட்டுக்கலாம். அப்போ தான் அவிச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி. இதை நல்லா விரவி வச்சுட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இட்லி தட்டில் கூட வச்சு எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு உரப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கொலக்கட்டையோட லிங்க்கையும் எப்படி செய்யணும்னு சொல்லி கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாவை வச்சு உரப்பு மட்டும் இல்லை, இனிப்பு ரெசிபி கூட செய்யலாம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் செஞ்சு உங்களுக்கு போடுறேன். இப்போ இருக்கிறத மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கையை வச்சு லைட்டாக அப்படி உருட்டினாலே போதும். ஏற்கனவே இது நல்லா இடித்து வறுத்த மாவு தான், அதனால கொஞ்ச நேரம் குக் ஆயிரும். கொஞ்ச நேரம் தண்ணியில் அதை பொதுமுறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி வைக்கிறோம். தண்ணி தெளித்து ஊற வைக்கும் போது சட்டுன்னு நமக்கு அவிஞ்சி நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான், நல்லா அவிச்சு சாப்பிட்ற ஒரு உணவு. அடுத்தது இதை வச்சு செய்ய போகிற ரெசிபி புட்டும் கடலைக்கறியும் செய்ய போகிறோம். அதே மாவில் லைட்டாக தண்ணியும் உப்பும் போட்டுட்டு தெளித்து விட்டு நல்லா விரவி ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த மாவை அப்படியே ஊற வச்சிடலாம். நீங்கள் புட்டை வைக்கிறதுக்கு பட்டு மாவு எடுத்து பச்சரிசியில் இடியப்ப மாவில் செய்வீங்க. அதை விட இந்த பருமாவில் செஞ்சு பாருங்கள். புட்டு நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா பார்க்குறதுக்கே நல்ல குண்டுன்னு தெரிஞ்சாப்புல இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த குழலில் வச்சு நம்ம புட்டை அவிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த புட்டு கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். தேங்காய் பூ ஏற்கனவே உள்ளே வச்சே அவிச்சிருந்தோம். வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை போட்டு விரவி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உரப்பாக சாப்பிட்னா கடலைக்கறி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த 3 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே மாவுலையே 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன்.